6-7 பேப்பர் வரும். சும்மா பிரிச்சு என்னுடைய துறை சார்ந்த செய்திகள் இருக்குதா, ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குதான்னு பார்ப்பேன். அதை அட்டன் பண்ணுறதுக்கான வேலையை தான் பார்ப்பேன். முன்னாடியாவது நான் தினமணியில் நடுப்பக கட்டுற தொடர்ச்சியாக படிப்பேன். நான் ஒரு 30-35 வருஷமா படிக்கிறேன். இப்போ படிக்கிறதே கிடையாது. அது மாதிரி எப்படி அவன் படித்தான், எப்படி இவ்வளோ தகவலை திரட்டினான்னு சொல்லவே முடியாது. நீங்கள் அவருடைய கட்டுரைகள்லாம் படிச்சீங்கன்னா அவ்வளோ செய்தி சொல்லிக்கினே இருக்கிறார். உலக செய்தியெல்லாம் சொல்றாரு, உலக கவிஞர்களை எல்லாம் எழுதுறாரு. அப்படிப்பட்ட அற்புதமான பாரதியை பற்றி பேசுவதற்கு, பாரதி படித்து பேசினாலே உடம்பு சிலுக்குது, அவ்வளோ ஒரு தைரியம் வருது, அவ்வளோ ஒரு உற்சாகம் வருது. அப்படிப்பட்ட கவிஞனை உங்களோடு கொண்டு போய் சேர்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாரதி சொன்ன வழியில் நீங்கள் எல்லோரும் பயப்படக்கூடாது, எவனுக்கும் பயப்படக்கூடாது. நான் அப்படிதான் சொல்லுவாங்க. எவனுக்கும் பயப்படாம அச்சமற்று இருக்க வேண்டும், ரொம்ப விடுதலையோடு பழக வேண்டும், எந்த வேற்றுமையிலும் இல்லாமல் நாம் இருக்க வேண்டும். நீங்க அவர் ஒரு பார்ப்பனர், பாய் கடையில போய் டீ குடிப்பானா, நம்ம கிட்டே தண்ணி குடிக்க மாட்டான். பாய் கடையில போய் டீ குடிப்பாரு, அவர் மேல தோல்ல கை போட்டு நடந்து போவாரு, செல்லமா கூட்டுன்னு தெருவுல நடந்து போவாரு. அப்படி எல்லா இடத்திலும் புரட்சி செய்தவன் நம்முடைய பாரதி. அவனை போல நம்ம எல்லோரும் இருக்க வேண்டும். இந்த சமூகத்துக்காக பாடுபட வேண்டும், இந்த சமூகத்துக்காக சிந்திக்க வேண்டும் என்று உங்களோடு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.